Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி குக் வித் கோமாளியில் செஞ்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அஸ்வின் செஞ்சது மலாய் பர்கோலி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து 2 பேருக்குள்ளது. ஒரு பர்கோலி வந்து பாதி தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அதில் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறோங்க எப்பவும் போல். அதை வந்து நம்ம இப்படி தான் கட்டிங் பண்ணணும். கட்டிங் பண்ணி பெருசாக இருந்தால் 2ஆக வகுந்துக்கிறோங்க. நல்லா உப்புக்குள்ளே ஊற வச்சு கழுவிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு இந்த பர்கோலியை உள்ளுக்கு போடுங்க. உள்ளுக்கு போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துடும். அது ரொம்ப போட்டு வதக்கி எடுத்துடாதீங்க, வேக வச்சிடாதீங்க. அரைவேக்காடை எடுத்துக்கிறோங்க. இந்த அப்புறமும் நம்ம மறுபடியும் வேறு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துக்கிறோங்க. இதில் தான் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப்பு தயிர் போடுங்க. தயிர் போட்டுட்டு அப்புறம் வந்து முந்திரி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க, பெரிய ஸ்பூனு. இதெல்லாம் வந்து அந்த கிரேவி அந்த நல்லா கிருமியாக இருக்கிறதுக்கான நம்ம செய்கிறோம். அந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா கிருமியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம், ஒரு 3/4 பதத்துக்கு உப்பு போட்டால் போதும். அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கரலாம். அப்புறம் கிரீன் சட்னி, அதாவது புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வச்சு அரைச்ச கிரீன் சட்னி, அது 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் மில்க் க்ரீமு, அது 1 ஸ்பூன் போடுங்க போதும். மில்க் க்ரீம் வந்து ஆடையை எடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கரலாம். அப்படி இல்லையா கடையில் வாங்கிக்கிறலாம். அப்புறம் சீஸ் போடுங்க. சீஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிறோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சீஸ் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு பாதி எலுமிச்சங்காய் ஜூஸு அதை போடுங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிற பர்கோலியை போட்டு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் அது வந்து ஊறட்டும். ஊறி நம்ம வந்து அதில் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறோங்க. அதில் 2 ஸ்பூனு பட்டரை போடுங்க. பட்டரை உருவின பிறகு நம்ம பிரட்டி வச்சுருக்கிற பர்கோலியை போடுங்க. பர்கோலியை போட்டதோட டக்குன்னு பிரட்ட வேண்டாம். ஒரு நிமிஷம் அதுலேயே அப்படியே குக் ஆகட்டும். குக் ஆன அப்புறம் ஆப்பை வச்சு நீங்கள் பிரட்டி விடுங்க. மீடியம்லேயே அடுப்பை வச்சுக்கிறோங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோஸ் வந்து கருகி போயிடும். அந்த பர்கோலியோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிரும். நம்ம சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக தான் நம்ம வந்து அடுப்பை மெதுவாக வச்சு நம்ம இது பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரியே செய்யுங்க. இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். இது வந்து 2 பேருக்குள்ள ரெசிபி. நீங்கள் கூடுதலாக வேண்டாம், எல்லா பொருளுமே கூடுதலாக போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இந்த இது அப்படியே நல்லா அந்த பர்கோலியோட அந்த சோஸு ஃபுல்லாக நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு லைட்டாக கிண்டுங்க. கிண்டி நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு எடுத்துருங்க. அடுப்பை வந்து மெதுவாகவே வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நம்மளுக்கு கருப்படிச்சிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேண்டாலும் நம்ம எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகணும்னாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். நான் இதோடய எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சீஸை தூவி விட்டு நம்ம சாப்பிட்லாம், இல்லை இப்படியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.